இன்னைக்கு என்ன முள்ளங்கி ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முள்ளங்கி ஜூஸா? சொல்லுங்க ஜெஸ். எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. வீட்ல ஒண்ணுமே இல்ல. வெறும் முள்ளங்கி தான் இருக்கு. அது எப்படி ஜூஸ் போடணும்னு தெரியல. ஈஸியாவும் சொல்றேன். அந்த ஜூஸ் குடிக்கிறனால என்ன நன்மைகள்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நன்மைகள்லாம் ம். சொல்லுங்க. முள்ளங்கி வந்து இப்ப நம்ம சாப்பிடுறதுனால மஞ்சக்காமாலை நோய் அதிகமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, இது குறைஞ்சிரும். சீக்கிரமாவே சரியாயிரும். மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தேவையில்ல. இந்த முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து முள்ளங்கி ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுவும் சரியா போயிரும். உடல் எடை வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த முள்ளங்கி ஜூஸ காலையில டெய்லி வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும். அதே மாரி முள்ளங்கில வந்து அதிகமா எடுத்துக்கிறனால வந்து புற்றுநோய் வந்து நெறைய பேருக்கு திடீர்னு வருது. எங்கெங்க புற்றுநோய் வருதுன்னு தெரியல. ஸோ முள்ளங்கி எடுத்துக்கிறதுனால புற்றுநோயும் வராம தடுக்குது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா நமக்கு கூட்டி குடுக்குது. இது எத்தன நாளைக்கு எடுக்கலாம்? இது வந்து டெய்லியும் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஒர்க் அதிகமா இருக்குன்னா 2 நாளைக்கு ஒரு தடவ, இல்லன்னா 3 நாளைக்கு ஒரு தடவ இப்படி எடுத்துக்கலாம். ஆனா டெய்லி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்மெல்லே ரொம்ப பச்சையா இருக்கும். எப்படி குடிக்கிறது? ஈஸியான டிப்ஸ்ன்னு சொல்லணும்னா, நீங்க முள்ளங்கி இப்ப எப்படி நார்மல் ஜூஸுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னமோ போடுவீங்க. எலுமிச்சை சாறு, புதினா அது மாரி இத அரைக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு புதினா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல்லே தெரியாது. ஸோ உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சீனி தேவைன்னா சீனி போட்டுக்கோங்க. ஆனா உப்பு போட்டு குடிச்சா நல்லாருக்கும். ஸோ இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கும். வெயிட் லாஸ் ஆயிரும். அதே மாரி வந்துட்டு ட்ரை இந்த பண்ணி பார்க்குறேன். சர்க்கரை நோய் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு இந்த ஜூஸ வந்து வாரத்துல 1 தடவ இல்லன்னா 2 தடவ எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த சுகர் லெவல் குறையாதவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். ஸோ முள்ளங்கில ஜூஸ்ல வந்து அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. இத வந்து அவாய்ட் பண்ண தேவையில்ல. நீங்க போய் வீட்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்களும் போய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்க. உடனே ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நாங்களும் ட்ரை பண்றோம். எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க் யூ.